நான் நேராக பேசுவதற்கு அழைத்து விடுகின்றேன். என்றால் ஐயா அவருடைய பேச்சையெல்லாம் கேட்பதற்கு நானும் ஆர்வமாக இருக்கேன், நீங்களும் ஆர்வமாக இருப்பீர்கள். எனவே முதல் குரலுக்கு தம்பி பொன்னரசன் அவர்கள் முதல் குரலையும் இரண்டாவது குரலையும் குறைந்த நேரத்தில் சுருங்கிய வழியில் நிறைந்த கருத்துக்களை சொல்லி குரலை ஆற்றும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருக்குறள் ஆய்வு மைய தலைவர் அண்ணன் குமரிச்செல்வன் அவர்களே, செயலாளர் அவர்களே, திருக்குறளை ஆர்வம் கேட்டு இன்புற வந்திருக்கும் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். முதலில் ஆயர் என்று சொன்னார்கள், புதிதாக இன்று வந்திருக்கிறார். நானும் இன்று தான் சந்திக்கிறேன். அவரை முதலில் வரவேற்றுக் கொள்வோம் மகிழ்ச்சியோடு. அடுத்து நம்ம தலைவர் 5 நிமிடம் தான் கொடுத்துருக்காரு. எனக்கு 2 குறளும் சொல்லிட்டாரு. அப்போ 2 குறளையும் சொல்லி பொருளையும் சொல்லதான் நேரம் இருக்கு. அதில் முதல் குறளை சென்ற கூட்டத்தில் நான் முதல் குறளை எடுத்துக்கொண்டேன். இந்த முறை தலைவர் என்னை கேட்காமலே 2வது குறள் சொல்லியிருக்கிறார். ஆனால் முதல் குறளுக்குரிய நண்பர் வரவில்லை, பேராசிரியர் கோலப்பதாஸ். அதனால் அதையும் நான் தொட்டு காட்டலாம் என்று நினைக்கிறேன். முதல் குறள் இரவச்சம். அதிகாரத்தில் இரவச்சம்னு நம்ம சொன்ன உடனே எல்லாம் நினைக்கக்கூடியது இரவு பொழுதினுடைய பயம், பேய் பிசாசு, அந்த பயம். இது கிறிஸ்தவ மத வழிபாட்டில் ஒரு சொல் உண்டு. ஐயாவை வச்சுக்கிட்டு சொல்லக்கூடாது, அதனால தவறு வந்தால் ஐயா திருத்தலாம். இரவின் பயம் நீக்கி தாருங்கள் உண்டல. இரவின் பயம் நான் கூட, நீங்க தப்பா நினைச்சா பரவாயில்ல, நான் அப்படி நினைச்சேன் இந்த திருக்குறளை. ஏன்னா அதுக்கு முந்தினது என்னது இரவு. அப்ப நான் பொழுதான் நினைச்சேன், இரவு பொழுதான் நினைச்சேன். இதை இரவு அச்சம் தான் நினைக்கிறேன். திருக்குறளை உள்ள படிச்ச பிறகுதான் அதுக்கு புரியுது. இரவு காரணம் எந்த கூட்டத்திலேயே சொன்னேன், முதல் நிலையத்தில் இந்த தொழிற்பெயர்னு இலக்கணம் சொன்னேன் இரவு. அதனால அந்த பொழுதினுடைய பெயர் ஒரு மயக்கம் இல்லாம ஆயிட்டு. அது தொடர்ச்சியாக இரவச்சத்துக்கு என்ன பொருள்னு பார்க்க போனா வறுமை தாங்குதல். வறுமை நீங்குதல் இல்லை, வறுமை தாங்குதல். அதாவது வறுமை என்ன வறுமை வந்தாலும் அதை தாங்கிக்கும். இன்னொருத்தர்கிட்ட போய் இறக்கிறது அச்சப்படும். அதை ஒரு இழிவாக நினை என்று சொல்லக்கூடிய அறிவுரை இந்த 10 பாடல்களும். அந்த இரவச்சத்துல முதல் குறள் கரவாது உவண்டியும். அதான் நல்ல கவனிக்க வேண்டியது. ஏன்னா முதல்ல சென்ற வாரத்தில் பேசின இரவுல முதல் குறள்ல இறக்க ஒரு ஆணை எழுதாரு. ஆணைன்னு சொல்ல முடியாது, அது வேகோல் நியமிட்டு ஒரு வேண்டுகோள் மாதிரி. இறத்தக்கார் இருக்கு. அப்ப தகுதி உடையவரிடம் இறக்கலாம், கேட்கலாம் பொருள்ல சொன்னவர். இங்க தகுதி உடையவர்த்தையும் கேட்காத சொல்லுதாரு. உவந்தியையும் அவன் மகிழ்ச்சியோட தாரான். அவனுடைய ஒருவனுடைய வறுமையை ஒருவன் சொல்லும் போது அப்படி கேட்டுட்டு இந்த காலத்து தக்கபடியே பேசுவோம். அப்படி வறுமையெல்லாம் கேட்டுக்கிட்டு தம்பி ஒரு 1000 ரூபா வச்சுக்கோ, அதை வாங்காதன்னு திருவள்ளுவர் சொல்லுதாரு. அது ஒரு நல்ல அறிவுரை, எனக்கு தெரிஞ்சது அப்படித்தான். ஏனென்றால் நம் சாதாரண தானி ஓட்டுநர்களை நான் எடுத்துக்கண்டா சொல்லுவேன். 90 ரூபா வந்தா 100 ரூபா தான். நாகர்கோவிலில் கூட எனக்கு எப்படின்னு தெரியல, சென்னையில் கண்டிப்பா அந்த கருவி பணம் காட்டும் கருவி உண்டு ஆட்டோல காலையில, அதுல 90 வந்தா தம்பி 90 தானே வந்திருக்கு, 100 ரூபா குடியா என்ன எரிச்சலோட சொல்லி வாங்கிட்டு போவோம். ஆனா இன்னும் சில தாரி ஓட்டுநர்களை நான் கவனித்திருக்கிறேன். 90 ரூபா வந்தா 100 ரூபா நாம மகிழ்ச்சியோடு, அதாவது ஓண்டி ஈயும் கொடுத்தா கூட எனக்கு உங்க 10 ரூபா வேண்டாம் சார், ஆனால் மீதி தரக்கூடிய ஓட்டுநர்கள் உண்டு, நான் அனுபவிச்சிருக்கேன். அதை போல திருவள்ளுவர் சொல்லுது. அந்த தானி ஓட்டுநர்கள் எல்லாம் இந்த குறளை படித்தாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா அவங்களோட இயல்பாகவே அந்த பண்பு இருக்கு. அந்த உவந்தியும் இருக்குல்ல, அதுல எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. அதாவது எரிச்சலோட கொடுக்கல, இயல்பா கொடுக்கல, மகிழ்ச்சியோட கொடுக்கலாம். அதையும் வாங்காத, இரவாமை கோடி உறிஞ்சுது, உனக்கு கோடி மடங்கு நன்மை கிடைக்கும்னு சொல்ற. அடுத்தது இது பேராசிரியருடைய திருக்குறள். அதில் அடுத்த குறளுக்கு போயிடுவோம். அதில் லேச தொட்டு காட்டினேன். அடுத்த குறள்ல ஒரு பரவலாக பேசப்படுகிற ஒரு திருக்குறள் தான். முதல் குறள் அப்படி இல்லை. இறந்த உயிர்வாழ்வில் வேண்டின் பறந்து கெடுக உலகியேற்றியான்.
அப்ப இரண்டும் அந்த கவனிக்கணும். உண்மை இழிவு சிறப்புமை, அது உயர்வு சிறப்புமை இல்லை. இரண்டும் பிச்சை கேட்டும் உள்ள பொருள்ல இழிவு சிறப்புமை தான் பயன்படுத்தப்படுகிறது. உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகை ஏற்றியார். இதுல ஒரு சொல்லுக்குமே பொருள் தேவையில்லைன்னு எனக்கு தெரியுது. எல்லாமே பொருள் தெரிஞ்ச சொற்கள். கண்ணதாசனுடைய திரைப்பட பாடல் மாதிரி எல்லாமே பொருள் தெரிஞ்ச சொற்கள். ஆனா உலகை ஏற்றியார் சொல்லக்கூடியது திருக்குறள் கடவுள் என்ற சொல் இல்லை என்று, கடவுள் வாழ்த்துல கூட இல்லை என்று பரவலாக கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுக்கு கடவுள் என்ற சொல்லுக்கு நிகராக பல சொற்கள் இறை, இது அதுல ஒண்ணு உலகை ஏற்றியார், இந்த கடவுள் ஈடாக. ஆனா அதை நம்ம கடவுள் எடுக்க வேண்டாம். ஆனா எல்லா உரையாசிரியர்களும் கடவுள் இறைவன் என்ன உலகை ஏற்ற உலகை படைத்தவன் அப்படின்னு சொல்லுறாங்க. ஆனா ஒரு உரையாசிரியர், அவர் பேரை நான் சொல்லல, உங்களுக்கு தெரியும் யார் அப்படி சொல்லியிருப்பான்னு, படைத்ததாக சொல்லப்படுபவர், உலகை படைத்ததாக சொல்லப்படுபவர் சொல்லியிருக்காங்க. அந்த உலகை ஏற்றியாருக்கு அண்ணன் சிரிச்சுட்டாரு, அவருக்கு யாருன்னு தெரிஞ்சிட்டு அந்த உரையாசிரியரை. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டும் பறந்து கெடுக உலகை ஏற்றியான். இதுல பறந்துக்கும் ஒரு சின்ன விளக்கம் நான் பார்த்தேன். என்னுடைய அறிவை நான் காட்டல, விளக்கம் படிச்சதுல பார்த்தேன். பறந்துனா என்னை போல, என்னை போல அந்த இரவலரை போல, இறந்து கேட்பவரை போல நீ அங்கங்க அலைஞ்சு சாவுது, சும்மா கிடைக்கல, அங்கும் இங்கும் அலைந்து நீ கெடு கெடுக. அப்ப கெடுகிறது இதுல வேங்கோல் வினையமற்று தான். அது வேங்கோல் வினையமற்று 4 புறவிகள் வரும்னு நான் இலக்கணத்துல படிச்சிருக்கேன். வாழ்த்துதல், வைதல், வேண்டல், விதித்தல். அப்ப இது வைதல், வைதல் திட்டது வைதல்ல வருது இந்த கெடுக. அப்ப அந்த பறந்து கெடுக, அங்க போ, கோட்டாறுல கேளு, கிடைக்கல நான் மீனாட்சி யோகத்துக்கு போ, உடனே சரி போ, வடசேரிக்கு போ, அலைஞ்சு சாவு நாய அப்படின்னு சொல்லிட்டாரு. சாவம் போடுது அது. அப்ப இந்த குரல் இருந்தது, இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகி ஏற்றியார். அப்போ உலகி ஏற்றியானுக்கு நான் பொருள் சொன்னேன். என்ன பொருள்ல வள்ளுவர் நினைத்தான்னு தெரியல. யாரா இருந்தாலும் சரி நீ நாசமா போ சாவம் போட்டேன். அதனால நான் இது எப்படி இருக்கேன்னா, ஒரு உரையாசிரியரை நான் குறிப்பிட்டு காட்டினேன், அப்படியே எடுக்க உலகை படைத்ததாக சொல்லப்படுபவர் பறந்து கெடுக, சோகால்டுன்னு சொல்லலாம், அப்படி சொல்லலாம். ஆங்கிலத்தில் சொல்ல போனா அண்ணன் வருத்தப்படக்கூடாது. ஆங்கிலத்தில் சொல்ல போனா சோகால்டு இறைவன், சோகால்டு உலகை ஏற்றியார் அப்படின்னு சொல்லி என்னுடைய விளக்கம் போதும்னு நினைக்கிறேன். 5 மணித்துறை தான் தந்திருக்காரு. வணக்கம். என்பதற்கு அவர் என்ன பொருளை சொல்ல வந்தார் என்பதற்கு சரியாக தெரியவில்லை. அவர் இறைவன் என்று கருதியிருந்தால் அதை சற்று மறுத்தாக வேண்டும். ஏன்னா பல்வேறு ஆளுகள் இறை நம்பிக்கையுடையவர்கள், நான் அந்த இறை நம்பிக்கை இல்லாதனால அந்த இறைவன் என்கின்ற சொல்லை மன்னன் என்கின்ற அரசன், இறைக்கு அரசன் என்ற சொல்லலாம் ஏற்றுக்கொள்ளலாம் நான் நினைக்கின்றேன். இந்த தம்பி சொன்ன இந்த குரலில் உலகியற்றான் என்பதை உலகை படைத்த இறைவன் என்று பொருள்கொள்வதை விட உலக செயல்பாட்டை நடத்துகின்ற அரசன் என்று கொள்வதே மிக சிறந்த கருத்தாக என்னை பொறுத்தளவில் தெரிகின்றது. இதையே பல்வேறு இடங்களில் வள்ளுவர் பெருந்தகையை சொல்லியிருக்கின்றார். உலகெல்லாம் மன்னன், இறைவாக்கும் ஐயமெல்லாம், ஞானத்திற்கு எற்றற்றே வேந்தன், வேந்தமை இல்லாத நாடு, வேந்து அமைவில்லா நாடு ஆகியவரைகள் மன்னனைத்தான் வள்ளுவன் குறிப்பிட்டிருக்கின்றார் என்று எனக்கு இறைவன் என்கின்ற ஒரு இல்பொருள் ஓமையை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்று கூறி தம்பி தன்னுடைய கருத்தை அருமையாக சொன்னார்கள் என்று சொல்லி அருமையாக